உன் உடல் மேலே இருக்கிற ஆசை உன் மூச்சு மேலே வரலையே. ஏன் உடலை பார்த்துக்கினுக்கிற மூச்சை பார்க்கல. உலகம் அடையாள பொருளை நிஜம்னு நினச்சிங்குது. அடையாள பொருள் பொய், அடையாளமற்ற பொருள் மெய். இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. காயமே இது பொய்யாடா. காயம்னா என்னது? உடல். ஆனால் உடலுக்கு இங்கே பேர் என்ன? மெய். மெய்யின்னா என்னத்தான்? உண்மை இல்லை. மெய்யின்னா உண்மை தானே. உண்மைன்னா இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் இதை ஞானி என்ன சொல்கிறான்? காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடான்னு. ஞானிக்கு இந்த உடல் பொய்யா தெரியுது, அஞ்ஞானிக்கு இந்த உடல் மெய்யா தெரியுது. அதனால இதுக்கு நம்ம மெய்யின்னு பேர் வச்சுக்கிறோம். ஆனால் ஞானி இதை பொய்தான்றான். ஆனால் ஞானி சொன்னது சரியா, நம்ம சொல்கிறது சரியான்னா ஞானி சொன்னதான் சரி. நம்ம சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு நான் இல்லாமல் போயிடுறேன், அப்போ நான் பொய்யா போயிட்டேன் இல்லை. ஆனால் ஞானி சொன்னது இந்த உயிர் என்னைக்கு இருந்துக்கினே இருக்குது, அது மெய்யான பொருள். அப்போது நீ எதுன்னா அடையாளத்தை மட்டும் பார்த்து நீ நிஜம் நினச்சிக்கிற வரைக்கும் நீ ஒரு ஏமாளி. அடையாளமற்ற ஆண்டவன் மேலே நம்பிக்கை வந்ததுன்னா நீ நிஜத்தை தேடிங்கிறன்னு அர்த்தம். அப்போ அடையாளம் உள்ளது மட்டும் நிஜம் நம்பும்போது நீ ஏமாளியாக போயிடுற. காணல் நீர், காணல் நீர் கேள்விப்பட்டுக்கிறியா? அப்படியே பார்த்தீங்கன்னா தூரம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே போனீங்கன்னா தண்ணி இருக்காது. அதுக்கு பேர் காணல் நீர்னு பேர். ஆமாம். ஆனால் இல்லாத பொருள் இருக்கிற மாதிரி காட்சி தருது, அதுக்கு பேர் காணல் நீர். அந்த மாதிரி இந்த உடல், பொய்யான உடல் நிஜம் மாதிரி காட்சி கொடுக்குது. ஆனால் இது நிஜம் கிடையாது, அழிய போகிறது இது. அதனால் அடையாளத்தை மறந்து அடையாளமற்ற நிஜத்தை தேடுங்க, அதுதான் உண்மை.